Hi friends, welcome to Tamil Taste சமையல். இன்னைக்கு எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வேகட்டும். வேர்க்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். இது எல்லாமே ஆட் பண்ணுறதுனால எலுமிச்சை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ்க்கு ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, நல்ல வாசமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு போடாமல் சாப்பாடை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போது சாதத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா சாதம் உடையாமல் இருக்கும். இந்த எலுமிச்சை சாதத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற மெத்தட் மாதிரியே பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கால் டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த எலுமிச்சை சாதம் உருளைக்கிழங்கு வறுவலும் நான் சாப்பிட்டுட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டேஸ்ட் சமையலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.